ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டாம்பூச்சி வந்து ஒரு முட்டையை வந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஒரு முட்டை சரிஞ்சிருது. சரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்து நீல கலர்ல இருக்க ஒரு பறவை வந்து வெளில வருது. வெளில வந்து அந்த ஒரு பறவையால உடனே நடக்க முடியாம இருக்கு. அப்ப இந்த ஒரு பறவையுமே அந்த தட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி அப்படியே அந்த ஒரு தட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு சில பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்க இருக்க இடத்துல எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு எலும்பு கூட வந்து கண்டுபிடிக்குது. அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் பார்க்கும்போது தான் தன்னோட அம்மா வந்து அங்க எலும்பு கூட இருக்காங்க அப்படின்றது வந்து இதுக்கு வந்து தெரியுது. இதுல ரொம்ப கவலையாகி அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு ரொம்ப வேகமா தான் எந்த இடத்துல வந்து முட்டையில இருந்து வெளில வந்ததோ அந்த இடத்துக்கே போய் அந்த முட்டைக்குள்ள வந்து தன்னோட தலையை போட்டு ரொம்ப சோகமா வந்து படுத்திருக்கு. அப்ப அந்த தட்டாம்பூச்சி அங்க இருந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு பறவை வந்து வெளில கூட்டிட்டு வருது. சோ அதுவும் வந்துட்டு அந்த ஒரு தட்டாம்பூச்சி ரொம்ப கோபமா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு நிக்குது. அப்ப அந்த தட்டாம்பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு இடமா போய் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு இருக்கு. இதுவும் அந்த இடத்துக்கு கிட்ட போய் பார்க்கும்போது தான் அதெல்லாம் இது வந்த மாதிரியே இருக்க முட்டைகள் நிறைய இருக்கு அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்குது. தன்னோட அப்பா அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, தன்னோட இருக்கிறதுக்காக கொஞ்சம் குட்டிங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பறவை வந்து உணர்ந்துக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு சேடாவும் ஹாப்பியாவும் வந்து இந்த ஒரு ஷார்ட் வந்து முடிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.